ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஹா வைப்ஸ். இன்றைக்கி டே 11 நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு முட்டை, 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கபாப் பவுடர், சிக்கன் 65 பவுடர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 65 மசாலா, உப்பு, சில்லி பவுடர் 3த்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அது கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் வெள்ளைக்கரு மட்டும் தான் போடணுமான்ட்டு இல்லை, ஒரு முழு முட்டை அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம பொரிச்சிடலாம். இது நம்ம ஊற வைக்கணுன்ற அந்த எந்த ப்ராசஸுமே கிடையாது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ, காரம் அதிகம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ கடாயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, போட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணுங்க. சிக்கன் நல்லா ஒட்டாமல் வரணும்னா அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அது திருப்ப முடியும். நீங்கள் முன்னாடியே கரண்டி போட்டு திருப்பினீங்கன்னா அது ஒட்டிக்கும். இப்போ நல்லா 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி போடுறேன் பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே, 5 நிமிஷம்தான் ஆகும், 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீட்டு லஞ்ச் என்னென்னு பார்க்க போயிடலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். நார்மல் வீட்டரிசியில் தான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் புலாவ் ரெடி. அது கூடவே சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்ச சிக்கன் ஃப்ரை, ரைத்தா. இவ்வளோ தாங்க நம்மளோட ரெசிபி இன்றைக்கி. எங்களோட லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.